ரைட். பயோ மாலிகுல்ஸ் பார்த்துட்டு வரோம். பயோ மாலிகுல்ஸ்ல லாஸ்டா நம்ம ஃபேட்டி ஆசிட்ஸை பத்தி லைட்டா டச் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வாழும் உயிரினங்கள், சரியா, எண்ணற்ற கார்பன் சேர்மங்களை தன்னகத்தே கொண்டிருக்கின்றன. அதுல அதுல பல்வகை அணு வளையங்கள் காணப்படுகின்றன. அதாவது எட்டிரோ சைக்ளிக் ரிங்ஸ் வந்து நிறைய இதுல இருக்குன்னு சொல்றாங்க. லிவிங் ஆர்கனிசம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இன் விச் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் கேன் பி ஃபவுண்ட். அதுல நிறைய ஹெட்ரோசைக்ளிக் வளையங்கள் காணப்படுகின்றன சொல்றோம். அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக் ரிங்னா இதுதான். இந்த மாதிரி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பென்சில் ரிங்லாம் நீங்க போடுறீங்க இல்லையா, இதுதான் ஹெட்ரோசைக்ளிக் ரிங். அப்ப கார்பன் காம்பவுண்ட்ஸும் பிளஸ் இந்த ஹெட்ரோசைக்ளிக் வளையங்களும் ஒரு உயிருள்ள உயிரினங்கள்ல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அதுல சம் ஆஃப் திஸ் ஆர் நைட்ரஜனஸ் பேசஸ். இவற்றில் சில நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏற்கனவே நைட்ரஜன் பேசஸ்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், யுராசில், இது எல்லாமே என்னது? எல்லாம் என்ன? நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ரைட்டா? நைட்ரஜன் காரங்களை ரெண்டா பிரிக்கலாம். என்னென்ன சரிமா? சொல்லுப்பா. நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு. நோ 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 நோ. நைட்ரஜன் பேசஸ ரெண்டா பிரிக்கலாம். என்னென்ன? பியூரின், பியூரின், பிரிமிடின், அவ்வளவுதான். பியூரின் காரங்கள், பைரிமிடின் காரங்கள். பியூரின் காரங்கள்லாம் என்னென்ன? அடினைன், குவானைன், அடினைன், குவானைன், சைட்டோசின், சைட்டோசினா, தைமினா. என்னம்மா உண்மையிலே எல்லாருமே இப்படித்தான் இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. சரி, பரவாயில்லப்பா. அதாவது நைட்ரஜன் காரங்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பியூரின், சரியா, பியூரின் பேசஸ். ரெண்டாவது வந்து பைரிமிடின். சரிங்களா? கரண்ட்ல ஸ்கூல் பிள்ளைங்களும் இதான் கரெக்டா சொல்லணும். பியூரின் காரங்களை மேலும் ரெண்டா பிரிக்கலாம். இதான் என்னது? அடினைன், குவானைன். அடினைன், குவானைன், தட்ஸ் ஆல். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போக கூடாது. ரைட். பைரிமிடின் காரங்களை சொல்லுங்க, மூணா பிரிக்கலாம். என்னென்ன? சைட்டோசின், தைமின், யுராசில். தைமின், யுராசில். இப்ப புரியுதாப்பா? சி, நைட்ரஜன் பேசஸ வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பியூரின், இன்னொன்னு பைரிமிடின். பியூரின் காரங்கள்ல அடினைன், குவானைன் வரும். பைரிமிடின் காரங்கள்ல சைட்டோசின், தயமின், யுராசில் வரும். ஓகேவா? இப்ப இது வந்து நைட்ரஜன் பேசஸ். அது டிஎன்ஏவில் இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவில் இருக்கலாம். கரெக்டா? சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ். நைட்ரஜனஸ் பேசஸ் இன் டிஎன்ஏ. அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சரியா? இதுவே ஆர்என்ஏவில் இருக்குதுன்னா தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கு. ஓகேவா? புரியுதாப்பா? இது வந்து இதுதான் வந்து 8வது படிக்கிற பசங்க கூட இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு கீழே வந்துட்டு. ரைட்டா? அவ்வளவுதான். சரி, அப்ப நைட்ரஜன் பேசஸ்னா இப்படி இருக்கு. டிஎன்ஏவில் வந்தா பைரிமிடின்ல தைமின் இருக்கும். ஆர்என்ஏவில் தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றதெல்லாம் ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கும். புரியுதா? ரைட். ஓகே. ரைட். இந்த படத்தை பாருங்கப்பா. நைட்ரஜன் பேசஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுடைய புக்லயும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நைட்ரஜன் பேசஸ் வந்து அடினைன், இது வந்து அடினைன். இந்த ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இது குவானைன், சைட்டோசின், தயமின் அண்ட் யுராசில். ரைட். நைட்ரஜன் காரங்கள் சக்கருடன் இணைவது நியூக்ளியோசைடு என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னு நினைக்க பாருங்க. பாருங்க, இது வந்து நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர். அது இது என்ன சொல்றாங்க?
nucleoside. நியூக்ளியோசைடு இட் மீன்ஸ் நைட்ரஜன் பேஸ், அது அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம், தைமினா இருக்கலாம், யுராசிலா இருக்கலாம், எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். ஓகே, அதான் நைட்ரஜன் பேஸ். பிளஸ் சுகர். என்ன சுகர்? சர்க்கரை என்னென்ன இருக்கு? பென்டோ சர்க்கரை. பென்டோ சர்க்கரை கரெக்ட். 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் அமிலம் படிப்போம். ஒன்னு டிஎன்ஏ, இன்னொன்னு ஆர்என்ஏ. டிஎன்ஏல என்ன பென்டோ சர்க்கரை இருக்கும்? இதான் என் கேள்வி. எனிபடி? ஓஹோ, டிஆக்சி டிஆக்சி ரிபோசைக்ளேட். சரிப்பா, ஒரே நிமிஷம்பா. அதாவது சுகரையும் 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு டிஆக்சி ரிபோ சுகர், ரெண்டாவது ரிபோசுகர். ரிபோ சுகர். எப்பா தமிழ்ல இதே தான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சார் டிஆக்சி ரிபோ சுகர் டிஎன்ஏ, ரிபோ சுகர் ஆர்என்ஏ. அவ்வளவுதானே ராஜா. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? நைட்ரஜனஸ் பேசஸ் பத்தி தெரியும். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், யுராசில் படிச்சிருக்குமா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் காரம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் ஒன்று போட்டுக்கிட்டேன், இது ஒரு நைட்ரஜன் பேஸ், பிளஸ் ஒரு சுகர். அந்த சுகர் இட் மே பி டிஆக்சி ரைபோ சுகரா இருக்கலாம், ஆல் ரைபோ சுகரா இருக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு. SIDE சைடு. சார் நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் என்ன சொன்னோம்? என்ன சொன்னீங்க? இது ரெண்டு சேர்ந்தா நியூக்ளியோசைடு. இது கூட ஒரு பாஸ்பேட் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவீங்க? நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு. இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் நியூக்ளியோடைடு சொல்லலாமா? எஸ் சார். ஏன்னா நைட்ரஜனஸ் பேஸும் சுகரும் என்னது? நியூக்ளியோசைடு. அது கூட ஒரு பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அதனால நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். எல்லாருக்கும் புரியுதா? Yes, sir. சரி, பாத்துக்கோ. அப்ப நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரையுடன் இணைவதை நாம என்னன்னு சொல்றோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Some of these are nitrogen bases, அது பார்த்துட்டோம். If a phosphate group is also found acidified to the sugar, they are called nucleoside. சார், இந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் தொகுதி இணைஞ்சா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூக்ளியோடைடு. என்னது? நியூக்ளியோடைடு. புரியுதுங்களா? ரைட். சரி, இந்த நியூக்ளியோடைடு எங்கடா இருக்கும்? நியூக்ளியோடைடு எங்க இருக்கும் சொல்லுங்க. டிஎன்ஏ. ஏன் கொஞ்சம் டல் ஆயிடுறீங்களேப்பா? அந்த பேஸ் நியூக்ளியோடைடு தானே சார்? அது பேக் போன் சொல்லுவாங்க சார் டிஎன்ஏ. இங்க இருக்கும். கரெக்டா புரியுதப்பா? எஸ் சார். இங்கதான் இருக்கும். இங்க, அதாவது டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ எதனால் ஆனதுன்னா நியூக்ளியோடைடுகளால் ஆனது. நியூக்ளியோடைடுகளா இதை வாங்கணும், நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோசைட்ஸ்? நியூக்ளியோசைடுகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத நீங்களே எனக்கு சொல்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடினோசின். அடினோசின் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். அடினைன் பிளஸ் எதுவும் சேர்ந்தது அடினோசின் சொல்லுங்க. இப்ப நீங்க நியூக்ளியோசைட்னா நமக்கு தெரியும் நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர். அப்ப அடினைன் பிளஸ் சுகர், அதுக்கு பேர் என்னது? அடினோசின்.
குவானைன் பிளஸ் சுகர் Guanosine. குவானோசின். சரியா? குவானைன் பிளஸ் சுகர் குவானோசின். தைமின் பிளஸ் சுகர் தைமிடின். யுராசில் பிளஸ் சுகர் யூரிடின். சைட்டோசின் பிளஸ் சுகர் சைட்டிடின். புரியுதுங்களா பாப்பா? எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நியூக்ளியோசைடு அப்படின்றது என்னன்னா நைட்ரஜனஸ் பேஸும் ஒரு சர்க்கரையும் சேர்ந்தது. நைட்ரஜன் பேஸும் ஒரு சர்க்கரையும் சேர்ந்தது நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்றோம். அதுல வர்றதுதான் அடினோசின், குவானோசின், தைமிடின், யூரிடின் மற்றும் சைட்டிடின். இது புரிஞ்சுச்சா? Sir. ஓகே. அதுக்கு அடுத்தது சார் நியூக்ளியோடைடுங்க. நியூக்ளியோடைடுன்னா என்ன சொன்னேன்? Nucleoside plus phosphate. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அடிநிலிக் ஆசிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அடிநிலிக் ஆசிட் இருக்கு. அப்ப இது எதெல்லாம் சேர்ந்ததா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடினோசினும் பாஸ்பேட். அடினைன் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட். கரெக்டா? இதுதான் அடிநிலிக் அமிலம். அல்லது இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? அடினோசின் பிளஸ் பாஸ்பேட். கரெக்டா? அதான் இங்க அப்படியே பார்த்துட்டு சொல்லிடலாம். அப்போ அடினோசின் பிளஸ் பாஸ்பேட் அடிநிலிக் ஆசிட், தைமிடின் பிளஸ் பாஸ்பேட் என்னது? தைமிடிக் அமிலம். யூரிடின் பிளஸ் பாஸ்பேட் யூரிடிலிக் அமிலம். ஓகே. சைட்டிடின் பிளஸ் பாஸ்பேட் சைட்டிடிக் அமிலம். குவானோசின் பிளஸ் பாஸ்பேட் புரியுதாப்பா? இப்படிதான் நீங்க நியூக்ளியோடைடோட பேரு நியூக்ளியோசைடோட பேரு வந்தது. இது அப்ப இந்த நியூக்ளியோடைடுகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மரபு பொருளான டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அவ்வளவுதான் இங்க இருக்கு. சரி, ரைட். இங்க பாத்துக்கோ. அடினோசின், குவானோசின், தைமிடின், யூரிடின் அண்ட் சைட்டிடின் ஆர் நியூக்ளியோசைட்ஸ். அடினிலிக் ஆசிட், thymidilic acid, guanilic acid, uridylic acid and cytidilic acid are nucleotides. Next, nucleic acids like DNA and RNA consist of nucleotides only. Sir, DNA, RNA போன்ற நியூக்ளிக் அமிலங்கள் எதை மட்டுமே கொண்டிருக்கின்றன? நியூக்ளியோடைடுகளை மட்டுமே கொண்டிருக்கின்றன. ஏன்னா அந்த நியூக்ளியோடைடுகள்ல என்ன இருக்கும்? இப்ப நம்ம பார்த்த மாதிரி நைட்ரஜன் பேஸ், சுகர் பிளஸ் பாஸ்பேட் இருக்கும். ஓகேவா? எஸ் சார். அப்ப இது ரெண்டுமே ஆக்ட் ஆஸ் ஏ ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஃபங்க்ஷன் ஆஸ் ஜெனடிக் மெட்டீரியல். அது மறக்காத. ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலஜி. டிஎன்ஏ பத்தி நம்ம டீட்டெயிலா மாலிகுலர் பயாலஜில டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தெரியுமா? வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்லாம் என்ன? மெட்டபாலைட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் போலாம் பிரைமரியா செகண்டரியா. வளர் மாற்றம் செய் மாற்றம் ரெண்டா பிரிப்பாங்க சார். அது மெட்டபாலிசம். நீங்க வந்து மெட்டபாலைட்ஸ் இந்த வளர் மாற்றத்துக்கு அல்லது சிதை மாற்றத்திற்கு தேவைப்படக்கூடிய கூறுகளை தான் மெட்டபாலைட்ஸ் சொல்றோம். புரியுதுங்களா? சரிங்களா? அப்ப பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரினா என்ன தெரியுமா? ஆமா, முதன்மையா ஒரு தாவரம் அல்லது ஒரு உயிரினத்திற்கு, ஒரு தாவரத்திற்கு மிக அத்தியாவசியம் அப்படின்றது பிரைமரி. அது இல்லைன்னா அந்த தாவரம் உயிர் வாழவே முடியாது. அல்லது தாவரம் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமானது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு தாவரம் உருவாகும் போதே அதுல அத்தியாவசியமா இருக்கிறது எல்லாமே முதன்மை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்லாம் சொல்லுவோம். ஒரு தாவரம் வளர்ந்த பிறகு, சரியா, ஆல்கலாய்டு, ஃபீனால், ஃபிளேவனாய்டு, டெர்பினாய்டு இது போன்ற வேதிப்பொருட்கள் அடிஷ்னலா சரியா உருவாக்கப்படுகின்றன. அவைகளை நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்றோம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ன்றது தாவரத்தோடைய வாழ்க்கையில
சரிங்களா? பிளான்ட் growth நடந்துட்டு இருக்கும் போது உருவாகக்கூடியது. ஆனா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படி கிடையாது. தாவரங்கள் உருவாகும் போதே உருவாக்கப்படுவதுன்னு சொல்றோம். இப்போ புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? Yes, sir. கண்டிப்பா இதுதான். ஓகே. ஸோ அப்ப பிரைமரி மெட்டபாலைட்ஸ்லாம் என்ன, செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The most exciting aspect of chemistry deals with isolating thousands of compounds, small and big, from living organism. அதாவது வேதியியல்ல வந்து மிக எக்ஸைட்டிங்கான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வேதிப்பொருட்கள் ஒரு இதுல இருக்கும், லிவிங் டிஷ்யூல இருக்கும். சரிங்களா? அது கேரட் எடுத்துக்கிறீங்களோ அல்லது கல்லீரல் எடுத்துக்கிறீங்களோ அல்லது ஒரு லீஃப் எடுத்துக்கிறீங்களோ, சரியா? thousands of chemical compounds வந்து இருக்கும். அது சின்னதா இருக்கலாம், அது பெருசா இருக்கலாம். ஓகே. determining the structure and if possible synthesizing them. அதாவது அது அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து வேதியியலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அது என்ன வேதிப்பொருட்கள் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அதோட கெமிக்கல் காம்பவுண்டோட டயக்ராம் அறிவாங்க. சரிங்களா? இது வந்து ஜென்ரலா கெமிஸ்ட்ரி பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. இஃப் ஒன் we were to make a list of biomolecules, such a list would have thousands of organic compounds including amino acids, sugars, etc. for reason that are given in section 9.10. சரிங்களா? ரைட். அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஒரு லிவிங் டிஷ்யூல இருந்து என்னென்னலாம் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, என்னென்னலாம் பயோ மாலிகூல்ஸ் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்க பார்த்தாருன்னு வச்சுக்கேன். அதுல ஆயிரக்கணக்கான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னலாம் அமினோ அமிலங்கள், சர்க்கரைகள், இது மாதிரி நிறைய இருக்கு. we can call this biomolecules as metabolites. அப்ப நம்ம என்ன சொல்றோமா, அத ஒரு டிஷ்யூக்குள்ளேயோ அல்லது ஒரு உயிரினத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியோ எடுத்து நம்ம பார்க்கும்போது உள்ள ஆயிரக்கணக்கான கரிம பொருட்கள் இருக்கு. அந்த கரிம பொருட்கள் அனைத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம், மெட்டபாலைட்ஸ். என்ன சொல்றோம்? மெட்டபாலைட்ஸ். ஏன்னா அந்த வேதிப்பொருட்கள் தான் மெட்டபாலிசத்துக்கு பயன்படும். மெட்டபாலிசம்னா வளர் மாற்றம், சிதை மாற்றம் படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு உதவுவதுதான் அந்த மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது, in animal tissues are notices the presence of all such categories of compound shown in figure 9.1. அதாவது ஏற்கனவே முன்னாடி ஒரு இது டேபிள் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது என்ன, அதாவது சாரி 9.1ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அடினோசின், இப்போ நம்ம பார்த்தோம்ல, அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு, அதெல்லாம் அனிமல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? தீஸ் ஆர் கால்டு பிரைமரி மெட்டபாலைட்ஸ். ரொம்ப முக்கியம். என்னன்னா அத்தியாவசியமானது, இங்க பாருங்களேன், ஒரு உயிரினத்தின் அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகளான பிரைமரி மெட்டபாலிசத்துக்கு என்னென்னலாம் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை. யோசித்து பாரு, ஒரு பிளான்ட் ஒளிச்சேர்க்கை செய்யலைன்னா வாழ முடியுமா? முடியாது சார். அப்ப அந்த ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான வேதிப்பொருட்களை நீங்க என்னன்னு சொல்லலாம், முதன்மை. பிரைமரி மெட்டபாலைட்ஸ் சொல்லலாம். இப்ப நமக்கு தெரியும்பா, ஒளிச்சேர்க்கைக்கு என்ன வேணும், போட்டோ சன்லைட் வேணும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வேணும். அப்ப அதெல்லாம் நம்ம பிரைமரி மெட்டபாலைட்ஸ் சொல்லலாமா? அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு உயிரினம் அல்லது ஒரு பிளான்ட் சுவாச நிகழ்வு நடக்காம வாழ முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ். புரியுதா? புரோட்டீன் மற்றும் லிப்பிட் வளர்ச்சிதை மாற்றம், இவைகளுக்கெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் தான் சொல்றோம். ஓகேவா? இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த தாவரம் வளர முடியுமா, வாழ முடியுமா? முடியாது. அதுதான் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நொதிகள், என்சைம்ஸ். சரிங்களா? ரைட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். However, when one analyze plant, fungal and microbial cells, one would see thousands of compounds other than this called primary metabolites, called secondary metabolites: alkaloid, flavonoid, rubber, essential oils, antibiotics,
சென்ஸ் கம் ஸ்பீசிஸ் தீஸ் ஆர் கால்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பார்க்கலாம். அதாவது இங்க பாருங்க என்சைம்ஸ்லாம் இது வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், இருந்தாலும் பிரைமரி மெட்டபாலைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். புரோட்டியேஸ் என்ன பண்ணும்? புரோட்டியேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரோட்டியேஸ் புரோட்டீனை உடைக்கிறது. லிபேஸ்னா லிப்பிட உடைக்கிறது. பெராக்சிடேஸ்னா பெராக்சைடு காம்பவுண்டை உடைச்சி உருவாக்குறது. ரைட்டுங்களா? அதே மாதிரி அமினோ அமிலங்கள் லியூசின், புரோலின் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு பிளான்டால உயிர் வாழவே முடியாது. சரிங்களா? கரிம அமிலங்களான அசிட்டிக் அமிலம், லாக்டிக் அமிலம், விட்டமின் ஏபிசி, சரி இது எல்லாமே பிரைமரி மெட்டபாலைட்ஸ்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சார் இவைகள் இல்லைன்னா இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பிளான்ட் வளருமா வளர முடியாதா? வளரும் சார். வளரும். இதுக்கு இல்லாட்டாலும் அந்த பிளான்ட் வளரும். ஆனா அதுக்கு அடிஷ்னலா சப்போர்ட்டிவா இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயிரினங்களுடைய வளர்ச்சி மாற்றத்தில் பங்கேற்காத, வளர்ச்சி மற்றும் உருவாக்கத்தில் நேரடியாக பங்கு வகிக்காத பல கரிம கூட்டு பொருட்களை நம்ம என்ன சொல்லலாம்னா இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். அதாவது டைரக்டா அதோட குரோத்ல இன்வால்வ் ஆகாது. சரிங்களா? இதெல்லாம் அடிஷ்னலா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஆல்கலாய்ட், டெர்பினாய்ட், ஓகே, எசென்சியல் ஆயில்ஸ், டாக்ஸின், லெக்டின்ஸ், ட்ரக்ஸ் இது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் வரும். ஓகே, இது ஆல்ரெடி நீட்ல வந்த கொஸ்டின் தான். தயவு செய்து மைக்க மியூட்ல போடு தனசேகர், மைக்க மியூட்ல போடுங்க. சரி, இங்க பாருங்க, இது நீட்ல அடிக்கடி வரக்கூடிய பகுதி. இது எல்லாமே இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். தாவரங்கள் வளர்ந்த பிறகு அதுல உருவாக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிக்மெண்ட்ஸ், நிறமிகள், கரோட்டினாய்டு, ஆந்தோசைனின். கரோட்டினாய்டு படிச்சிருக்கீங்களா? பீட்டா கரோட்டின் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கேரட் இருக்கு, சரியா? கேரட்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்னு வச்சுக்கோங்க, அது வந்து அடிஷ்னலா உருவாகக்கூடிய ஒன்று. அதே போல ஆந்தோசைனின் ஃப்ளவரோடைய கலருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. சார் இதெல்லாம் என்னது? ஒன் டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். ஆனா இது எதுவும் கீழே நம்ம சொல்லலாம்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கீழே சொல்லலாம். அதே மாதிரி அல்கலாய்ட்ஸ், மார்பின் அண்ட் கோடைன். மார்பின் எங்க இருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? மார்பின் எங்க இருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? காஃபி பிளான்ட்ல இருந்து. அதே மாதிரி கோடைன், இதெல்லாம் அல்கலாய்டுகள் சொல்றோம். இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதுக்கப்புறம் டெர்பினாய்ட்ஸ், மோனோடெர்பின்கள் அண்ட் டைடெர்பின்கள். மோனோடெர்பின், டைடெர்பின்ஸ் இதுவும் நம்ம என்ன சொல்றோம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் சொல்றோம். அதுக்கப்புறம் எசென்சியல் ஆயில்ஸ், லெமன் கிராஸ் ஆயில். லெமன் கிராஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்ல இருந்து பிரித்திருக்கக்கூடியது. அதே மாதிரி ரோஸ்ல இருந்து பிரித்திருக்கக்கூடிய ரோஸ் ஆயில். இது எல்லாமே எசென்சியல் ஆயில்ஸ்ல சொல்லலாம். இன்றியமையாத எண்ணெய்கள். இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ், அப்ரின், ரிசின் போன்ற நச்சுகள் கூட அந்த தாவரத்துல இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்களாகத்தான் இவைகள் உருவாக்கப்படும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது கேட்டிருக்காங்க, கன்கேனவாலின். சரியா? கன்கேனவாலின் ஏ அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் லெக்டின். இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இந்த டேபிள்ல இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இது இருந்தே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், வின்பிளாஸ்டின் அண்ட் குர்குமின். வின்பிளாஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வின்பிளாஸ்டின் எனிபடி? நித்திய கல்யாணி கேள்விப்படுகிறேன். நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி, அதாவது அதோட பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேதராந்தஸ் ரோசியஸ், அல்லது பழைய பேர் வந்து வின்காரோசியா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதுல இருக்கிறது தான் வின்கிறிஸ்டின் அண்ட் வின்பிளாஸ்டின் அப்படின்ற மருந்து பொருட்கள் அதுல இருந்து தான் பிரித்து எடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி குர்குமின் ஆர் கர்குமின்,
இது எங்க இருந்து எடுக்கிறாங்க? கர்க்குமா லாங்கா ஒருத்தருக்கும் தெரியாதா? மஞ்சள்பா. மஞ்சள் இருந்து இருக்கக்கூடிய மருந்து பொருள் தான் கர்க்குமின். இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் வரும். ஓகே. அதுக்கப்புறம் பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ், பல்படியாக்க பொருட்கள், ரப்பர், பிசின், செல்லுலோஸ். சரிங்களா? இது எல்லாமே கம்முலாம் வருது இல்லையா ஒரு சில மரங்கள்ல, இதெல்லாம் எல்லாமே என்னதான்? Secondary metabolites. இப்ப யோசித்து பாருங்களேன் சார், இதெல்லாம் ஒரு தாவரம் உயிர் வாழ்றதுக்கு அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை சார். அவசியம் கிடையாது. அதனால நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்றோம். நம்ம தான் அதுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆனா இதெல்லாம் இல்லைனா கூட அந்த தாவரம் உயிர் வாழும். அப்போ எது எதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கோ அதெல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இப்ப புரிஞ்சுச்சா? Yes, sir. ஓகேம்மா. ரைட். While primary metabolites have identified functions and play known role in normal physiological process, we do not at the moment understand the role of function of all secondary metabolites in host organism welfare. Okay. அப்ப ரப்பர், ட்ரக்ஸ், ஸ்பைசஸ், சென்ட் அண்ட் பிக்மெண்ட், இந்த பர்ஃபியூம்லாம் வருது இல்லை, அதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் சொல்றாங்க. Some secondary metabolites have ecological importance in the later chapters and you will learn. அதாவது செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதும் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல நீங்க படிப்பீங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த அந்த பேராவுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ், உயிரி பெரும மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம ஒண்ணு படிச்சோமா? என்ன படிச்சோம்? ஒரு லிவிங் டிஷ்யூவை ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலத்தை சேர்த்து மாடர்ன் பிஸ்டர்ல போட்டு நல்லா அரைச்சி என்ன பண்ணுவீங்க? அரைச்சி என்ன பண்ணோம்? வடிகட்டணும். ஒரு பஞ்சு வச்சு ஒரு ஃபனல்ல வழியா வடிகட்டும் போது என்ன நடந்தது? அமிலத்தில் கரையும் பொருளும் கரையாத பொருளும் கிடைச்சு. Correct. அமிலத்திற்கு கரையக்கூடியதெல்லாம் பீக்கர்ல வந்துச்சு, கரையாதவையெல்லாம் என்ன பண்ணுச்சு? மேலே தங்கிருச்சு. மேல தங்கிருச்சு இல்லப்பா சார். அதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மேக்ரோ மாலிகுல்னு சொல்லலாம். எது இதெல்லாம் கரையாம மேல தங்கி இருந்ததோ அத மேக்ரோ மாலிகுல்னு சொல்லலாம். ஒரு சில எக்ஸெப்ஷனும் இருக்கு, அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரைட். There is one feature common to all those compounds found in the acid soluble polyol. They have molecular weights ranging from 18 to around 800 Dalton approximately. அதாவது அமிலத்துல கரையக்கூடிய சேர்மங்கள்ல ஒரு பொதுவான பண்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது இதெல்லாம் உங்களுக்கு ஃபில்ட்ரேட்டா இருந்ததோ அதுல அதனுடைய மாலிகுலார் வெயிட் பார்க்கும்போது 18ல இருந்து 800 டால்டன், 18ல இருந்து 800 டால்டன் அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. தோராயமா அமிலத்துல எது எதெல்லாம் கரைஞ்சிதோ அதுல அதனுடைய மாலிகுலார் எடை எவ்வளவா இருக்குன்னு சொன்னாங்க? 18ல இருந்து 800 டால்டன் வரைக்கும் இருக்கும். சார் இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பயோ மைக்ரோ மாலிகூல்ஸ் சொல்லலாம். இதை நீங்க என்ன சொல்லலாம்? பயோ மைக்ரோ மாலிகூல்ஸ், அதாவது உயிர்வு சிறும மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? மீதி அமிலத்துல கரையாததெல்லாம் மேல நின்றுட்டு இருக்குங்களா, நின்றுச்சா இல்லையா? அதெல்லாம் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னா, the acid insoluble fraction has only 4 type of organic compounds. மொத்தம் 4 மட்டும்தான் அமிலத்துல கரையாத காம்பவுண்ட்ல கிடைச்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைடு அண்ட் லிபிட். சரிங்களா? இதெல்லாம் அமிலத்துல கரையாம ஃபனல்ல மேலே நின்றுச்சுன்னு படிச்சிருப்பீங்க. இதைத்தான் நீங்க என்னன்னு சொல்றீங்க? பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் சொல்றோம். புரியுதா? Yes, sir. Okay, these classes of compounds with the exception of lipids have molecular weight in the range of 10,000 Dalton and above. For this very reason biomolecules, it means chemical compounds found in living organism are of 2 types. சரிப்பா, நம்ம இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் வித்தியாசமா பார்ப்பாங்க. எது?
லிப்பிடுகள் மட்டும்தான் அதுல நம்ம வித்தியாசமா சொல்லுவோம். அமிலத்தில் கரையாதது தான், ஆனா அதனுடைய மாலிகுலர் வெயிட் வேரி ஆகும். பாருங்க இங்க பாருங்களேன், இந்த வகையிலான சேர்மங்கள் இட் மீன்ஸ் புரோட்டீன், லிப்பிட், பாலிசாக்கரைட்லாம் இருக்கு இல்லையா, இதுல லிப்பிடுகளை தவிர மற்றவர்களுடைய மூலக்கூறு எடை 10,000 டால்டன் மற்றும் அதற்கு மேலாக இருக்கும். ஆனால் லிப்பிடுகளுடைய மூலக்கூறு எடை எவ்வளவுதான்? 800 டால்டன். 800 டாலர். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்களேன் சார், 18ல இருந்து ஓகே 18 to 800 டால்டன் இருந்தா மாலிகுலர் வெயிட், அதை நீங்க என்னன்னு சொன்னீங்க? மைக்ரோ மாலிகுல். சிறும மூலக்கூறு. சிறும மூலக்கூறு தானே சொன்னோம், பயோ மைக்ரோ மாலிகுல்ஸ்னு சொன்னோம் சரிங்களா. அப்ப மோர் தென் 1000 ஞாபகம் வச்சுங்க, 1000க்கு மேற்பட்ட டால்டன் கொண்டதெல்லாம் நீங்க பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் சொல்றாங்க. பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் இதெல்லாம் தண்ணி ஆசிட்ல கரையாதுன்னு சொன்னோம். அதுல டால்டன் வெயிட் மட்டும் லிப்பிடுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? மேக்ரோ மாலிகுலா இருந்தா கூட லிப்பிடுகளுக்கு மட்டும் எவ்வளவுதான் டால்டன் வெயிட்? 800 டால்டன் தான். இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோ. அது என்னதான் மேக்ரோ மாலிகுலா இருந்தாலும் அதனுடைய மூலக்கூறு எடை எவ்வளவுதான்? 800 டால்டன். 800. மறக்காதீங்க, அதுக்கு தான் இந்த இடத்துல திருப்பி நம்ம சொல்றோம். ரைட். 1000 டால்டனுக்கு குறைவான மூலக்கூறு எடை கொண்ட நுண் மூலக்கூறுகள் அல்லது உயிரி சிறும மூலக்கூறுகள் என்ன பண்ணுங்க, ஜென்ரலா பிலோ 1000 டால்டன் சரிங்களா. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க என்னன்னு தான் சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்? இப்பதானே சொன்னேன். சிறும மூலக்கூறுகள். ஆமா, சிறும மூலக்கூறுகள் மைக்ரோ மாலிகூல்ஸ் சொல்லலாம்ப்பா. ஆர் சிம்பிளி பயோ மாலிகூல்ஸ் while those which are found in the acid insoluble fraction are called macromolecules or biomacromolecules. எதெல்லாம் அமிலத்தில் கரையாதவையா மேல தங்கிச்சோ அதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னா உயிர் பெரும மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். எக்ஸெப்ஷன் வெயிட்டை பொறுத்து மட்டும் இல்ல, லிப்பிடுகளை மட்டும் தான் நீங்க சொல்லுவீங்க. ரைட்டுங்களா? ரைட். The molecules in the insoluble fraction with the exception of lipids are polymeric substances. Then why do lipids whose molecular weight do not exceed 800 Dalton come under acid insoluble fraction, that is macromolecule fraction. அதாவது லிப்பிடுகளை தவிர கரையாத பகுதியில் காணப்படும் மூலக்கூறுகள் பலபடிசார் பொருட்கள் சரிங்களா, அதிக மூலக்கூறு எடை கொண்டவை, புரதம், நியூக்ளிக் அமிலம், பாலிசாக்கரைட், இது மூணுத்தையும் சொல்லலாம். ஆனா எது மட்டும் எக்ஸெப்ஷன்? லிப்பிடுகள் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லலாம். ஓகே. ஸோ லிப்பிடுகள் உண்மையில சிறிய மூலக்கூறு எடையை கொண்டவைகள். இது எங்க இருக்கும் லிப்பிட்லாம்? லிப்பிட் எங்கயா இருக்கும்? இருக்கு சார். Lipids are indeed small molecular weight compounds and are present not only as such but also arranged in structures like cell membrane and that membrane. செல் சவ்வுல லிப்பிடுகள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிப்பிடு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோ. நாம் ஒரு திசுவை அரைக்கும் போது அந்த செல் கட்டமைப்பானது பாதிக்கப்படுகிறது. இட் மீன்ஸ் அதனுடைய செல் மெம்பரன்ல லிப்பிட் இருக்குமா? அதாவது இப்படி இருக்கும், நம்ம படிச்சுட்டோம். பிளாஸ்மா சவ்வுல இந்த மாதிரி இருக்கும், பைலிபிட் மெம்பரேன் ஆர் லிபிட் பைலேயர்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ரைட். செல் சவ்வு மற்றும் மற்ற சவ்வுகள் சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டு வெசிக்கிள்களாக மாறுகின்றன வெந்நீருக்காக. சார் இதை நீங்க நல்லா போட்டு அரைக்கும் போது கூட என்ன ஆகுதும், சின்ன சின்ன வெசிக்கல்னா இதான் இந்த மாதிரி மாறும். இது தண்ணியில தூக்கி போட்டீங்கன்னா அது கரையுமா? கரையாது. சரியா? அதான் இங்க முக்கியமான விஷயம், பாத்துக்கோ. செல் மெம்பரேன் and other membranes are broken into pieces and form vesicles which are not water soluble. Okay, therefore these membrane fragments in the form of vesicles get separated along with the acid insoluble pool and hence in the macromolecular fraction lipids are not strictly macromolecules. லிப்பிடுகளை பெருசா நீங்க மேக்ரோ மாலிகுல் மட்டும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இதை நீங்க என்ன சொல்லலாம், மாலிகுலார் வெயிட்டை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா அதை மேக்ரோ மாலிகுல்ல நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அதனுடைய மாலிகுலார் எடை எவ்வளோ? 800. ஆனா அமிலத்தில் கரையக்கூடியதுல கிடைக்குமா, கரையாதவையில கிடைக்குமா? இது
ஜென்ரலா மேக்ரோ மாலிகூல்ஸ். ஆனா மாலிகுலர் எடையை வச்சு நீங்க அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான்டா ராஜா. ரைட். அடுத்தது the acid soluble full represent roughly the cytoplasmic composition. சார் அமிலத்துல கரையது இல்லையா, அதுல என்ன இருக்குமா, சைட்டோபிளாஸ்மிக் கலவைகள் இருக்கும். அப்படின்னா என்ன, இங்க பாருங்களேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இதான செல் மெம்பரேன். எஸ் சார். அதாவது செல் சவ்வு, செல் சவ்வுல என்ன இருக்கும், லிப்பிடு லிப்பிட் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் என்னதுப்பா, சைட்டோபிளாஸ்ம் தானே. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா தம்பி, அமிலத்துல கரையாதவை எதுனா இந்த செல் சவ்வுல இருக்கக்கூடிய லிப்பிடுகள். சரி, அதான் வெசிக்கிள்களாக மாறி அது மட்டும் தான் அமிலத்துல கரையாம இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற சைட்டோபிளாஸ்மிக் பொருட்கள் என்ன ஆகும், யூசுவலா சொல்றாங்கப்பா. இதுதான் இதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். சைட்டோபிளாசம் மற்றும் நுண்ணுறுப்புகளில் இருந்து கிடைக்கும் பெரும் மூலக்கூறுகள் அமிலத்தில் கரையக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, the macromolecules from cytoplasm and organelles become the acid insoluble fraction. Together they represent the entire chemical composition of living tissue or organism சொல்றாங்கப்பா. ரைட். அதுக்கப்புறம் முக்கியமானது, in summary, if we represent the chemical composition of living tissue from abundant point of view and arrange them class wise, we observe that water is the most abundant chemical compound. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வேதி மூலக்கூறு உயிரினங்கள் எதுனா அது எதுதான், நீர் தான். சரிங்களா, வாட்டர் தான் அதிகமாக காணப்படக்கூடியது. நீங்க பாருங்க, ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் செல். சரிங்களா, ஒரு செல்லுல சராசரியா இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷனை பத்தி பாருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 70 to 90% இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் புரோட்டீன் 10 to 15%, கார்போஹைட்ரேட் 3%, லிபிட் 2%, நியூக்ளிக் ஆசிட் 5 to 7%, அயன்ஸ் வந்து 1%. ஓகே, அப்ப நிறைய யார் இருக்கிறது சொல்லுங்க. பிளான்ட் செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் ரெண்டுக்கும் ஒரே தான் சார். பிளான்ட் செல்லுக்கு அதிகமா இருக்கும் சார் வாட்டர். பிளான்ட் செல்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அனிமல் செல்லையும் வாட்டர் இருக்கும், ரெண்டுத்துலயுமே இருக்கும்பா. பிளான்ட் செல்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, சரியா, ஒண்ணும் இல்ல, ஒரு பீஸ் ஏதாவது ஒரு ஒரு கறியோட பீஸ வச்சு நீங்க எடுத்து வெயில்ல போடு, அது என்ன ஆகும், வெயில்ல போட்டா என்ன ஆகும், அப்படியே இருக்குமா, ஷேப் அப்படியே இருக்குதா, இல்ல சார். வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆயிடும். நம்ம உடம்புலயும் பாத்தீங்கன்னா செல்லோட ஏபுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் தான் அதிகமா இருக்கும். அது பிளான்டா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, வாட்டர் கண்டென்ட் தான் ரொம்ப கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கிறதுல அதிகமா இருக்கிறது வாட்டர் மட்டும்தான். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புரோட்டீன், புரதங்கள். சரியா, புரோட்டீன் வந்து மேக்ரோ மாலிகுலா மைக்ரோ மாலிகுலா, மேக்ரோ. அது எந்த பிராக்ஷன்ல இருந்தது, அமிலத்துக்கு கரையக்கூடியதா கரையாதவையா, இருந்தது. சரிங்களா, ரைட். புரோட்டீன் தேவையா, ஒரு ஆர்கனைஸ்க்கு புரோட்டீன் தேவையா, புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்தா தான் அந்த உயிரினம் உயிர் வாழவே முடியும், இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ரைட். அப்ப புரோட்டீன்னா என்ன, புரோட்டீன் எதனால் ஆனது, புரதம் எதனால் ஆனது தெரியுமா, புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ அமிலங்கள்லாம் சேர்ந்தது. பல அமினோ அமிலங்கள் ஒன்று சேர்ந்துதான் புரதங்களை கட்டமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரைட்டுங்களா, எப்படி நியூக்ளியோடைடுகள் டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ தோற்றுவிக்கிறதோ அதே மாதிரி அமினோ அமிலங்கள் தான் புரோட்டீனை தோற்றுவிக்கும். இந்த புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ்லாம் என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நாம இப்ப பார்க்கலாமா. எஸ் சார். எஸ் சார். சரி, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ரைட். புரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட். புரோட்டீன்கள் என்பவை பாலிபெப்டைடுகள். அப்படின்னா என்ன சொல்லுங்க, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, ஒரு அமினோ
சொல்ல வந்தது சொல்லுங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லைப்பா. பல அமினோ அமிலங்கள் எப்ப இதெல்லாமே அமினோ அமிலங்கள் தான். இது எல்லாமே அமினோ அமிலங்கள். பல அமினோ அமிலங்கள் என்ன பாண்டால இணைஞ்சிருக்கும், என்ன பிணைப்பு இருக்கும் தெரியுமா? அமினோ ஆசிட்ஸ் linked together with the help of dash bond. சிக்மா பாண்ட். அட சாரிங்க, பெப்டைடு பாண்ட். என்ன பாண்டு? பெப்டைடு. என்னது? பெப்டைடு. மறக்காதீங்க சார். அதனாலதான் இதை நாங்க என்ன இது அப்ப நிறைய பெப்டைடு இருக்கா? 1 2 3 4 நிறைய பெப்டைடு பாண்ட் இருக்கா? எஸ் சார். அதனால இதுக்கு பேரு பாலிபெப்டைடியா. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா புரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைடு. பல அப்படின்னா என்ன அர்த்தம்? பல அமினோ அமிலங்கள் சேர்ந்ததுதான் புரோட்டீன் அர்த்தம். கரெக்டா? புரியுதாப்பா எல்லாருக்கும்? அப்ப Yes. புரோட்டீன்கள் என்பவை பாலிபெப்டைட்னா இதான் அர்த்தம். அந்த 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 சென்டென்ஸுக்கான அர்த்தமே இதான். They are linear chains of amino acids linked by peptide bond. ஓகே, இவைகள் பெப்டைடு பிணைப்பால் இணைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த சார் பெப்டைடு பாண்டு எப்படி உருவாகிறது அப்படின்றத நம்ம கொடுக்கல, இருந்தாலும் இங்க பாருங்களேன். இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். இது 2 அமினோ அமிலமும் உங்களுக்கு இது என்ன தொகுதி பாராஜா? Carboxyl. இது என்ன தொகுதி? கார்பாக்சிலிக் தொகுதி. அண்ட் இதுங்க ஹைட்ராக்சிலா அமினோ அமினோ தொகுதி. இங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு கார்பாக்சிலிக் தொகுதியில் இருக்கக்கூடிய OH, சரியா? இது இருக்கக்கூடிய H, இது ரெண்டும் சேர்ந்து என்னவா வெளியே போயிடுது? வாட்டரா வெளியே போயிட்ட பிறகு உருவாகக்கூடிய பாண்டுக்கு பேரு தான்டா பெப்டைடு பாண்ட். சரி, இந்த பெப்டைடு பாண்ட மூலமாகத்தான் பல அமினோ அமிலங்கள் இந்த மாதிரி இணைக்கப்பட்டு எதை தோற்றுவிக்கிறது? புரோட்டீனை தோற்றுவிக்கிறது. ஒரே நிமிஷம், இங்க படத்தை பார்த்துக்கோ. நான் அதுக்கப்புறமா இதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். இங்க பாருங்க. அப்ப எத்தனை வகையிலான அமினோ அமிலம் இருக்கு தெரியுமா? 20. புரோட்டீன் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களை பொறுத்து மொத்தம் எவ்வளவு இருக்கு? 20 அமினோ அமிலங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கிளைசின், புரோலின், தைரோசின், கிளைசின், தைரோசின், த்ரியோனின், கிளைசின், குளுட்டமின், செரைன், லைசின், சிஸ்டின், புரோலின், லியூசின், மெத்தியோனைன், வேலைன். புரியுதா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே அமினோ அமிலங்கள் தான். சரி, இந்த அமினோ அமிலங்கள் எந்த பாண்டால பிணைக்கப்பட்டிருக்கிறது? அதனால இத நம்ம என்னன்னு சொல்லலாம்? புரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைடுன்னு சொல்லலாம். புரியுதா? பல பெப்டைடு பிணைப்பின் மூலமாக அமினோ அமிலங்கள் இணைக்கப்பட்டு புரதமானது கட்டமைக்கப்படுகிறது. அதனாலதான் புரோட்டீன்ஸ் என்பவை பாலிபெப்டைடுகள்னு சொல்றோம். இப்ப புரியுதா? ரைட். இதான் புரோட்டீனுடைய இன்ட்ரடக்ஷன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ்ல புரோட்டீனை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். எத்தனை அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்றது வரைக்கும், புரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன, செகண்டரி ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகே, அதெல்லாம் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எஸ் சார். ஓகே, வேற டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க பார்த்ததுல